டாட்மிக்கில் ரச்சனாவில் லெசன் 3 பார்க்க போகிறோம். இதில் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகும். பொதுவாக ஹிந்தியில் ரஹா ரஹி ரஹேன்றது கொண்டு ஐஎன்ஜி அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ராம் ரோட்டி கா ரஹா ஹை. ஸோ இந்த இடத்துல ராம்னா ராமன், ரொட்டினா ரொட்டி தான், கா ரஹா ஹைனா சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராம் ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். ராம் இஸ் ஈட்டிங் பிரெட். இங்கே ரமான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராமன் மாற்றிக்கோங்க. அடுத்து மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூம். ஸோ மே வந்தால் எண்டிங்கில் ஹூம் வரும்ன்ற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூனா ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன். வே காம் கர் ரஹே ஹேன், அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வேனா அவங்க, காம்னா வேலை, கர்னா செய்யறது, ரஹே ஹேனா இந்த இதில் செஞ்சிட்ருக்காங்க. தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங். சீதா சோ ரஹி ஹை, சீதா தூங்கி கொண்டிருக்கிறாள், தூங்கிட்டு இருக்கா. சோனா தூங்கிறது. ஸோ ரஹி ஹை ஃபீமேல்ன்றதுனால இங்கே ரஹி ஹைன்னு எண்டிங்க முடியுது. சீதா தூங்கி கொண்டிருக்கிறாள். தும் கியா சோச் ரஹி ஹோ, இந்த ஃபீமேல் பர்சன்கிட்ட யூஸ் பண்ணுறது, ஒரு செகண்ட் பர்சன்கிட்ட யூஸ் பண்ணுறது. ஸோ நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய், சோச்னா யோசிக்கிறது. வஹா கோன் கா ரஹி ஹை, அங்கே யார் பாடிக்கிட்டு இருக்கா, இல்லை அங்கே பாடிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹேன், நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ சீக்னா கற்றுக்கிறது. இது எல்லாமே லெசனுடைய எக்ஸசைஸஸ். அதுக்கு கீழே மறுபடியும் எக்ஸசைஸஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். கீழ்கண்ட வாக்கியமுள்ள வினைகளை தொடர் நிகழ்காலமாக மாற்றுக. இப்போ மே ரோட்டி காத்தாகுன்றதை நம்ம என்ன சொல்லணும், மே ரோட்டி கா ரஹா ஹூம். ஹம் கேந்த் கேல்தே ஹேன் அப்படின்றத ஹம் கேந்த் கேல் ரஹே ஹேன். वो घर जाता हैன்றத वो घर जा रहा है. सीता कपड़े सीती है அப்படின்னா सीता कपड़े सी रही है. माँ रोटी बनाती है அப்படின்னா माँ रोटी बना रही हैं. तुम क्या करते हो, तुम क्या कर रहे हो. 7th वन पारेंगे, वे अखबार पढ़ते हैं. सो वे अखबार पढ़ रहे हैं. सरला दूध लाती है, सरला दूध ला रही है. वो औरत फल बेचती है அப்படின்னா वो औरत फल बेच रही है. ஸோ लड़कियाँ सबक याद करती हैं அப்படின்றத கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி வரும்ன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் எக்ஸசைஸ் இதுலேயே பி கொடுத்துருக்காங்க. fill in the blanks with suitable verbs in the present continuous tense. அதாவது தொடர் நிகழ்கால வினைகளை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ பில்லி தூத். ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும், தூத்னாலே குடிக்கிறது இல்லையா. ஸோ அப்போது பில்லி தூத் பி ரஹி ஹை. சரிங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப் யஹா கியா கர் ரஹே ஹேன். சரிங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தேர்டு எக்ஸசைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்த்துப்போம் தேர்ட் லெசனில். ஃபோர்த் லெசனில் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.